வெல்கம் டு ஸ்வஸ் சுரேன் vlog. டுடே ரெசிபி கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கடலை எண்ணெய், சேனைக்கிழங்கு, தேங்காய் துருவல், முந்திரி, சோம்பு, ஜீரகம், கசகசா, கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா மசாலா, சாம்பார் பொடி, கொத்தமல்லி இலை. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை தண்ணி ஊற்றி தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சல் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. பூண்டு நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு. தேவைக்கேற்ப மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. எல்லாமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண தேங்காய், கொஞ்சோண்டு முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா, சிறிதளவு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த தேங்காவை நம்ம வானலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். ரா ஸ்மெல் போன அப்புறமா நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்க சேனைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்சதுலேயே சேனைக்கிழங்கு ஒரு 80% குக் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதில் குக் பண்ணோன்னா 100% ஃபுல்லாக குக் ஆகி நல்லா அந்த மசாலாலாம் அது கூட மெர்ஜ் ஆகி நம்ம கல்யாண வீட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.